Hi friends, welcome back to Sirisha's Kitchen and Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா 90s kids favorite sweet ஒரு ரூபா பெட்டி கடை பால்கோவா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பாருங்க ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. வாயில போட்டோம்னா கரஞ்சிடுங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு pan வச்சிட்டு அதுல 1/2 கப் நெய் ஊத்தி சூடு பண்ணிக்கலாம். இதுல 1 கப் மைதாவை சேர்த்து லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கலாம். ஒரு 8 ல இருந்து 10 நிமிஷம் கிட்ட வறுத்துக்கலாங்க. பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்ல வாசனையா இருக்கணும். இதே போல ஒரு 8 நிமிஷம் கிட்ட வறுத்துக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நெய்யெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா கெட்டியா இருக்கு. இது கொஞ்சம் நல்லா இலகி லூஸ் ஆகணுங்க. அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். பாருங்க கலரே சூப்பரா இருக்கு. இப்போ நெய் வந்து பிரிய ஆரம்பிச்சிருக்கு. ஏலக்காய் தூளை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வறுத்துட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா கூல் ஆறணுங்க. இப்போ நல்லா கூல் ஆயிடுச்சு. இதில் வந்து 1 கப் பவுடர் சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சூடாக இருக்கும்போது கலந்துட்டிங்கன்னா சர்க்கரை வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால கம்ப்ளீட்டாக கூல் ஆகணுங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இது செட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டு நெய் தடவி வச்சுருக்கேன். இது போல் செட் பண்ணிக்கலாம். போல் ஸ்பூனில் நெய் தடவிட்டு நல்லா செட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அதனால் பேப்பரை வந்து இது போல் மடித்து எடுத்து வச்சுக்கோங்க. மெல்ட் ஆகாது, ஒரு செட்டாக ஒரு ஷேப்பாக இருக்குங்க. நல்லா செட் ஆகிடும். நீங்கள் அப்படியே ஒரு 1 or 2 hours விட்டுட்டிங்கனாலும் செட் ஆகிடும். இல்லாட்டி ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துடலாங்க. பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் தான் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். இப்போது இந்த ஸ்வீட்டை நமக்கு பிடிச்ச ஷேப்ஸில் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்வீட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோஸை பார்க்க சிரிஷாஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.